என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அப்பா பாட்டி இருவரும் சென்றதும் கதவை சாத்தி தாழிட்ட நதியா, அக்கா பாட்டி போயிடுச்சு என்றாள். குளியல் அறையிலிருந்து வெளியே வந்த நர்மதா, நதியா, பாட்டி காது பாம்பு காது. இன்னைக்கு உன்னுடைய ரூம்ல பேச்சு சத்தம் கேட்டதால மட்டும் பாட்டி அப்பாவை கூட்டிட்டு வரல. இதுக்கு முன்னாடியும் உன் ரூம்ல ஏதோ பேச்சு சத்தம் கேட்டிருக்கு. அத பல நாளா கவனிச்சிட்டு இருந்ததாலதான் இன்னைக்கு அப்பா இவ்வளவு எச்சரிச்சும் கேட்காம அப்பாவையும் கூட்டிட்டு வந்து உன்னை மாட்டி விட முயற்சி பண்ணிருக்கு. சினிமா சத்தமா அது கண்டிப்பா இருந்திருக்காது. சினிமா சத்தம்னா அது பாட்டிக்கு புரியும். என்னடி, யார்கிட்ட நைட்டு பேசிட்டு இருந்த? சந்தேகமாக நர்மதா கேட்க, யார்கிட்டையும் பேசலக்கா, பாட்டி என்ன மாட்டி விடணும்னே இப்படி ஏதாவது கதையை கட்டி விடுது என்று கூறும்போது பிறைசூடனுடனான உரையாடல் சிலதை அவள் பிளே செய்து கேட்டதை கேட்டுதான் பாட்டி அப்பாவை இவ்வளவு தைரியமாக அழைத்து வந்திருக்கிறார் என்று நதியாவுக்கு புரிந்தது. உண்மையிலேயே நீ யார்கிட்டயும் பேசலையா? இல்லக்கா, நான் யார்கிட்ட பேச போறேன்? நேர்ல இல்லடி, போன்ல யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தியா? இல்லக்கா. சரி, அதை விடு. இப்ப உன்னுடைய ரூம போய் பாட்டி தட்டுமே, திறக்காட்டி திறந்து பாக்குமே, என்ன செய்ய போற? அதெல்லாம் எதுவும் ஆகாது. பாட்டி கதவை மட்டும்தான் தட்டும், கதவை திறக்க முடியாது. ஏன்? நான் பூட்டி சாவியை எடுத்துட்டு வந்துட்டேனே. தட்டி பாக்கும், கதவு திறக்கலன்னு தெரிஞ்சதும் திறந்து பாக்கும், உள்ள பூட்டி இருக்குன்னு நினைச்சு பேசாம போயிடும். வெரி குட். நீ பாட்டியையே முழுங்கி ஏப்பம் விட்டுட்டப்போ. காதல் எதையும் செய்யும். தேவைப்பட்டா பாட்டிய கூட கொலை பண்ணும். ஏய், பயமுறுத்தாதடி. சில சமயங்கள்ல இந்த பாட்டி என்னை யாரோடவும் நெருங்க விடாம இருக்கும் போது பாட்டிய போட்டு தள்ளிட்டா என்னான்னு கூட தோணும். அடிப்பாவி, உன்னையா பாட்டி தாத்தாவை விட உயிரா நேசிக்குது? உன்னை சொல்லி குத்தம் இல்ல. அளவுக்கு அதிகமானா எதுவுமே விஷம்தான். பாட்டியோட பாசமும் அப்படிதான். சரி, இப்ப எந்த குற்ற உணர்ச்சி தாக்குதல்ல என்ன பார்க்க ஓடோடி வந்தீங்க? பாட்டி என்னுடைய வருங்கால கணவர் அருளுடைய போட்டோவை உனக்கு காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. உன்னுடைய கண்ணு பட்டா அவ்வளவுதானா? நீ என் மேல பொறாமப்படுவியா? ஆனா உனக்கு அவருடைய போட்டோவை காட்டாம இருந்தா என்னால எப்படி இருக்க முடியும்? என் மனசு உறுத்திட்டே இருக்குடே. நீ என்னுடைய அன்பு தங்கச்சிடி. அது அந்த மரமண்ட பாட்டிக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு புரியல. உனக்கு போட்டோவை காட்டினா இந்த கல்யாணம் நின்னு போகும்னு பாட்டி சொல்லுது. ஆனா இந்த கல்யாணம் நடக்காட்டி கூட பரவாயில்ல, உனக்கு அவர் போட்டோவை காட்டணும். அதுக்காக தான் ஓடோடி வந்தேன். ஆனா அது பாட்டிக்கு தெரிய வேண்டாம். வேற ஏதாவது காரணத்தால கல்யாணம் நின்னா கூட பாட்டி உன்னதான் பழிக்கும். ஆமா, நீயே இப்படி எல்லாம் யோசிக்கிற? இந்த கல்யாணம் நின்னு போகும்னு உனக்கு தோணுதா? ஆமடி, அவர் பெரிய கோடீஸ்வரர். என்ன மாதிரி ஒரு பொண்ணை அவரு கட்டிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஏதாவது காரணத்தால என்னை விட நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சா என்னை விட்டுட்டு அந்த பொண்ணை தானே கட்டிப்பாரு. இப்படி ஒரு சந்தேகம் உன் மனசுல இருக்கா? ஆமடி, பயமா கூட இருக்குது. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடா அசடு அக்கா, அவரு நினைச்சிருந்தா சென்னையிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சிருக்கலாமே. ஏன் நம்ம ஊரு தேடி வரணும்? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உண்மையாவா? சத்தியமா? சரி, உன்னுடைய வருங்கால கணவரை காட்டு. இதோ காட்டுற. உற்சாகத்தோடு செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த பிரணவின் புகைப்படத்தை நர்மதா காட்ட நதியாவுக்கு தூக்கி வாரி போட்டது. பிறைசூடனின் அண்ணன். பொண்ணு பார்க்க வந்தப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் கூட இருக்கு பாரு. நர்மதா ஒவ்வொரு புகைப்படமாக நதியாவுக்கு காட்ட அவள் விழிகள் பிரணவின் மீது அல்ல, பிறைசூடன் மீதுதான் இருந்தது. இது யாருக்கா? பிறைசூடனை காண்பித்து எதுவும் அறியாதவள் போல் நதியா கேட்டாள். இது இவருடைய தம்பி. அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்காளே, அது யாரு? அது அவருடைய மாமா பொண்ணு. அவரோட தம்பியும் மாமா பொண்ணும் காதலிக்கிறாங்க போல. எங்க கல்யாணம் முடிஞ்சதும் இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவாங்களாம். அவர் தான் சொன்னாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பாட்டிக்கு என்ன படபடப்பு தெரியுமா? ஏன்? நதியா புரியாமல் கேட்டாள். இந்த தம்பி பையன் நதியாவை பார்த்தா அவ மேல ஆசைப்படுவான், அவளை கட்டிக்க கூட ஆசைப்படுவான். உனக்கு கிடைச்ச வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு ஒரே புலம்பல். அப்புறம் முறை பொண்ணு அவருக்காக தயாரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அப்பாடா இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன குணம்னே தெரியலடி. நதியா ஒன்றும் பேசவில்லை. என் ஆளு எப்படி இருக்காரு? ரொம்ப சூப்பரா இருக்காருக்கா. சரிடி, பாட்டி திரும்பவும் ஏதாவது சந்தேகம் வந்து உன் ரூமுக்கு வந்துட போது. நான் கிளம்புறேன். சரிக்கா. நர்மதா எழுந்து செல்ல நதியா மனம் வின் வின் என்று வலித்தது. இனி தன் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது என்று நினைத்தவனை சந்தித்தது மட்டுமல்ல, அவன் அண்ணனுக்கு தன் அக்கா மனைவியாக போகிறாள். இனி அவனது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அவள் விரும்பவில்லை என்றாலும் அறியும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். அவனது திருமணம் துவங்கி அனைத்தும் அவள் அறிய நேரிடும்.
அதிகம் ஏன், அவனது திருமணத்திற்கு கூட அவள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுமே. அதை எப்படி அவள் சமாளிப்பாள்? நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகையாக வந்தது. விழி மூடி படுக்கையில் சாய்ந்தும் அவளால் உறங்க முடியவில்லை. பிறைசூடன் தான் கண்முன் வந்து நிற்கிறான். அவனை உயிராக நேசிக்கிறாள். ஆனாலும் அவனிடம் இறங்கி போக அவளுக்கு மனமில்லை. எப்படி இறங்கி செல்ல முடியும்? அவன் போட்ட தூண்டிலில் சிக்காமல் நதியா நழுவி விட்டாலும் தூண்டில் என்று அறியாதபடி நதியாவுக்கு அவன் தூண்டில் போட்டதை இப்போது அல்லவா அறிகிறாள். பிறைசூடனும் அகிலும் ஒன்று என்று இன்று அல்லவா அவளுக்கு தெரியும். அகில் என்ற பெயரில் தனக்கு வேலைகளை கொடுத்து பிறைசூடனோடு அனுப்பி வைத்தது பிறைசூடன் தானே. அந்த பயணங்கள் தானே அவன் வலையில் அவளை சிக்க வைத்தது. முதல் நாள் நதியா சிக்கவில்லை என்றானதும் தொடர்ந்து வந்த நாட்களில் பிறைசூடன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. அவளுக்கு என்ன வேலை என்றாலும் அவளது வாட்ஸ்அப்புக்கு அகிலிடம் இருந்துதான் மெசேஜ் வந்தது. பிறைசூடன் நதியாவை கண்டுகொள்ளாதது அலுவலகத்தில் ஒரு பேசும் பொருளானது. சார் நதியாவை வழக்கு ஏதோ முயற்சி செஞ்சிருக்காரு போல, ஆனா அவ சிக்கல. எட்டாவது கனி புளிக்குன்ற கதையா அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு சார். நதியா செவிப்படவே சிலர் பேச, நதியா ஆபீஸ்ல அடிபடுற பேச்சு உன்னுடைய காதுல விழுதா இல்லையா? செண்பகம் கேட்டாள். விழுது. எதுக்கு உன்னுடைய பதில்? ஆளாளுக்கு அவங்களுக்கு தோன்றதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் பிறைசூடன் சாருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் என்ன வளைக்க முயற்சி செய்யவே இல்ல. சந்தேக பார்வையை வீசிய செண்பகம், நம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீயே சொல்லும் போது நம்பாம இருக்கவும் முடியல. இவ்வளவு அழகான கம்பீரமான ஒரு ஆணழகன் தன்னோட அழகுல மயங்கி தன் மீது காதல் வயப்பட்டான்னு சொல்ல எந்த பெண்ணுக்கும் பெருமையாதான் இருக்கும். அப்படி அவன் தன்னை நெருங்கும் போது தான் சிக்கலன்னு சொல்ல இன்னும் பெருமையா இருக்கும். அப்படி இருக்க இந்த ரெண்டுமே நடக்கலன்னு நீ சொல்லும் போது நம்ப கஷ்டமா இருந்தாலும் உண்மைதான் தோணுது. ஆனாலும் சாரோட குணத்துக்கு எதிர்மறையா நீ பேசுறது ஆச்சரியமா இருக்கு. உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு சார் கிட்ட சொன்னியா? இல்ல. இல்லையா? அப்புறம் ஏன் சார் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்காரு? எங்கேயோ இடிக்குதே. சரி, கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துதானே ஆகணும் என்று கூறி செண்பகம் அமைதியாகிவிட்டாள். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் நதியா. அன்று மதியம் நதியாவுக்கு அகிலிடமிருந்து ஒரு மெசேஜ். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல் இருக்கு, அதை முடிச்சு எனக்கு அனுப்ப வேண்டியது உங்க கடமை. எவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து முடிச்சு அனுப்புங்க. அந்த மெசேஜை தொடர்ந்து ஃபைலை பற்றிய விளக்கமும் வந்து சேர்ந்தது. அதை ஓபன் செய்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. இரவானாலும் இந்த வேலை முடியாது. அவள் வேகமாக வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் வேலை நேரம் முடிந்தும் அது முடிந்த பாடில்லை. நதியா என்னடி பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு செண்பகம் கூற மெசேஜை காண்பித்து விட்டு அவள் வேலையில் குறியாக இருக்க, இன்னைக்கு என்னுடைய அப்பா அம்மா என்ன பார்க்க வர்றாங்க, நான் போயே ஆகணும். பரவாயில்ல, நீ கிளம்பு. தனியா இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லடி, நீ கிளம்பு. செண்பகம் கிளம்பிவிட ஊழியர்கள் ஒவ்வொருவராக உதிர்ந்து இறுதியில் நதியா மட்டும்தான் மிஞ்சினாள். பிறைசூடனும் கிளம்பிவிட்டான். அவனது அறையில் இருந்து வெளியே வந்தவன், நதியா இன்னும் கிளம்பலையா என்று கேட்டபடியே அவள் அருகில் வந்தான். இல்ல சார், அகில் சார் ஒரு வேலை கொடுத்திருக்காரு. ஓ அப்படியா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் செண்பகத்தை உங்க கூட இருக்க சொல்லி இருக்கலாமே. இல்ல சார், அவளுடைய அப்பா அம்மா அவளை பார்க்க வராங்க, அதனால அவ போயே ஆகணும். ஓ அப்படியா? ஓகே, நான் அகில் சார் கிட்ட சொல்லி பாக்குறேன், நீங்க தனியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. முக்கியமான ஃபைல் இல்லைன்னா அவர் உங்களை அனுப்பிடுவாரு. ஒருவேளை முக்கியமான ஃபைல்னா நீங்க முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். பயப்பட தேவையில்லை. வெளியே வாட்ச்மேன் சங்கர்லால் இருக்காரு, நைட் டியூட்டி அவர் தான் பாப்பாரு. அவர் ரொம்ப வீரமானவர். ஏதாவது பிரச்சனைனா அவரை கூப்பிடுங்க, அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாரு. ஓகே சார். பிறைசூடன் சென்று விட்டான். அதுவரை தான் தனியாக இருப்பதை கண்டு தனக்கு உதவிக்கு அல்லது துணைக்கு என்று கூறி பிறைசூடனும் தன்னோடு அலுவலகத்தில் இருந்து விடுவான் என்று நினைத்தவளுக்கு வியப்பு. ரொம்ப கண்ணியமா இருக்காரே, இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உண்மையா பொய்யா? அவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது. அவள் தன் வேலையை தொடர சிறிது நேரத்தில் அகிலிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க சார், மிஸ் நதியா நீங்க தனியா இருக்கீங்கன்னு பிறைசூடன் போன் பண்ணி சொன்னா. நீங்க கிளம்புங்க, இந்த ஃபைல் ரொம்ப முக்கியமானதுதான், ஆனா நாளைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதும். நீங்க இப்ப கிளம்புங்க. நாளைக்கு உங்க துணைக்கு யாரையாவது கூட வச்சுக்கிட்டு இந்த வேலையை நீங்க முடிச்சு கொடுங்க போதும். ஓகே, தேங்க்யூ சார். உற்சாகத்தோடு அவள் கூற அழைப்பு துண்டிக்கப்பட்டது. லேப்பை ஷட் டவுன் செய்துவிட்டு அவள் புறப்பட்டாள். வெளியே வந்தவளை ஒரு தப்பான பார்வை வீசி பார்த்தான் வாட்ச்மேன் சங்கர்லால். அவனை பற்றி அலுவலகத்தில் ஒரு தவறான கருத்து உலவுகிறது. ஆனால் இவன் இரவு பணிக்காக மட்டும் அமர்த்தப்பட்டிருப்பவன். அந்த பணியை அவன் செவ்வனே செய்வான். இவன் மீது சில பெண் ஊழியர்கள் புகார் கூறிய போது அவனை பணியில் இருந்து நீக்க முயன்றும்
நீக்க முடியாத நிலை. இரவு வாட்ச்மேனாக வேலை செய்ய ஆள் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருப்பதால் வேறு வழியின்றி இவனையே தொடர்ந்து வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். இவனுக்கு கராத்தே தெரியும். இரவு நேரங்களில் யாராவது தாக்க வந்தால் அவர்களை திருப்பி தாக்கி விரட்டி அடித்து விடுவான். அப்படி 1-2 சம்பவங்கள் நடந்தேறியும் இருக்கிறது. அதனாலேயே இரவு பணிக்கு இங்கு வாட்ச்மேன் யாரும் வருவதில்லை. அவன் என்றால் எந்த பயமும் இல்லாமல் வேலை பார்ப்பான். அதற்கேற்றாற்போல் ஊதியத்தையும் வாங்கிக் கொள்வான். வாசலை எட்டிய நதியாவை ஏற இறங்க பார்த்த சங்கர்லால், என்னாச்சு மேம், ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப லேட்டா போறீங்க? வேற எங்கேயாவது நைட் டியூட்டி கிடைச்சிருக்கா? அதுதான் இங்க இருந்து ரொம்ப லேட்டா புறப்படுறீங்களா? இரு பொருள்பட அவன் கேட்க அவனை கண்டு கொள்ளாமல் அவனை தாண்டி சென்றாள் நதியா. அப்போதே அவள் மனம் படபடத்தது. நாளை மாலை இவனது பாதுகாப்பில் தன்னால் வேலை செய்ய முடியுமா? வேலையே பயிரை மேய்ந்த கதையாக தான் இருக்கும். என்ன செய்வது? யோசனையோடு அவள் நடக்க ஆரம்பித்தாள். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.